ஓகே, நாம் இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சென்னை உயர்நீதிமன்றம் ஆட்சேர்ப்பு பிரிவு ஓகேவா, அந்த போர்ட்டலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நேர்முக தேர்வுக்கான அழைப்பு கடிதம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வெளியிட்டிருக்காங்க. அது என்ன தேர்வுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னை உயர்நீதிமன்ற சேவையில் தட்டச்சர், அதுக்கப்புறம் தொலைபேசி ஆப்ரேட்டர், அதுக்கப்புறம் காசாளர், அதுக்கப்புறம் ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் பதவிக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 3/3/2025 திங்கள் முதல் 4/3/2025 செவ்வாய் ஆகிய தேதிகளில் நடைபெற உள்ள நேர்முக தேர்வுக்கான அழைப்பு கடிதத்தை வந்து பார்த்திங்கன்னா பதிவிறக்கம் செய்கிறதுக்காக அவங்களுடைய போர்ட்டலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வெளியிட்டிருக்காங்க. ஓகேவா, இது நோட்டிஃபிகேஷன் எப்போ வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அறிவிப்பு எண் 2/2024 என்ன தேதி அப்படின்னா 15/1/2024 அன்றைக்கி தான் இதுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்டிருக்காங்க. உங்களுடைய பதிவு எண், அதுக்கப்புறம் பிறந்த தேதி, அதுக்கப்புறம் கேப்சா என்ட்ரு பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த நேர்முக தேர்வுக்கான அழைப்பு கடிதத்தை வந்து பதிவிறக்கம் செய்யலாம். ஓகேவா, இப்போது சென்னை உயர்நீதிமன்ற சேவையில் என்னென்ன போஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தட்டச்சர், தொலைபேசி ஆப்ரேட்டர், அதுக்கப்புறம் காசாளர், ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் இந்த பதவிக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னைக்கு டேட்டில் வந்து பார்த்திங்கன்னா கூப்பிட்றாங்க அப்படின்னா 3/3/2025 திங்கட்கிழமையும் 4/3/2025 செவ்வாய்க்கிழமை. ஓகேவா, மார்ச் மாதம் 3ஆம் தேதி, அதுக்கப்புறம் 4ஆம் தேதி இந்த 2 தேதிகளில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நேர்முக தேர்வு வந்து பார்த்திங்கன்னா நடைபெற இருக்க போது அந்த தேர்வுக்கான அழைப்பு கடிதத்தை தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா பதிவிறக்கம் செய்ய சொல்லி நமக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அறிவுறுத்தியிருக்காங்க. இது எப்படி வந்து பார்த்திங்க அப்படின்னா பதிவிறக்கம் செய்யணும் அப்படின்றத நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கூகுளில் போயிட்டு MHC அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா என்ட்ரு பண்ணிங்கன்னா இந்த மாதிரி மெட்ராஸ் ஹைகோர்ட்டோடைய ரிக்யூர்மெண்ட் போர்ட்டல் வரும். அதுக்குள்ளே போனோம் அப்படின்னா இந்த மாதிரி தான் மெட்ராஸ் ஹைகோர்ட் ரிக்யூர்மெண்ட் போர்ட்டலோடைய அந்த ஹோம் பேஜ் வந்து பார்த்திங்க அப்படின்னா காமிக்கும். அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 19 பிப்ரவரி 2025 இங்கே பாருங்கள், 19ஆம் தேதி பிப்ரவரி 2025 ஓகேவா. அதாவது நேற்று வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கால் லெட்டர் வந்து டவுன்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா, அது வந்து பார்த்திங்க அப்படின்னா டைப்பிஸ்ட்டு, டெலிஃபோன் ஆப்ரேட்டர், அதுக்கப்புறம் கேஷியர் அண்ட் ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர். ஓகேவா, இந்த எக்ஸாமுக்கான அந்த கால் லெட்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா டவுன்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா நம்ம நேர்முக தேர்வுக்காக தான் இந்த கால் லெட்டர் வந்து டவுன்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க. நம்ம அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா அதோடைய அந்த கால் லெட்டர் டவுன்லோட் பண்ணக்கூடிய பேஜுக்குள்ளே போகும். போனதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு காமிக்கும். ஓகேவா, அதில் உங்களுடைய ரிஜிஸ்டர் நம்பர், அதுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த், அதுக்கப்புறம் கேப்சா என்ட்ரு பண்ணி சப்மிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கான அந்த கால் லெட்டர் அப்படின்றது டவுன்லோட் ஆகும். நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா 3/3/2025 திங்கட்கிழமையோ அல்லது 4/3/2025 செவ்வாய்க்கிழமையோ என்ன பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த தேதியில் வந்து பார்த்திங்கன்னா நேர்முக தேர்வு அப்படின்றது நடைபெறும். ஆல்ரெடி இதுக்கான எக்ஸாம் வந்து முடிஞ்சு வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்கவுங்களுக்கான மார்க் வந்து தெரிவிச்சிருப்பாங்க. அடுத்து உங்களுக்கான அந்த நேர்முக தேர்வுக்கான அழைப்பானை தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நேற்றைய டேட்டில் ஓகேவா 19/2/2025 வந்து வெளியிட்டிருக்காங்க. ஓகேவா, அதை வந்து டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்கள் ரிஜிஸ்டர் நம்பர், அதுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த், கேப்சா கரெக்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ட்ரு பண்ணி சப்மிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கான அந்த நேர்முக தேர்வுக்கான கால் லெட்டர் வந்து டவுன்லோட் ஆகும்.